உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இன்றைக்கி தம்பிகள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தம்பிகளினுடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. பல சார்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறார்கள். ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சார் யார் என்று இன்னும் தெரியல. அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் இப்போ அரக்கோணத்தில் பல சார்கள் வந்திருக்கிறார்கள். இந்த வழக்கை அரக்கோணம் சகோதரிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அந்த சகோதரிக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். உடனடியாக அந்த வழக்கை தமிழக அரசாங்கம் சிபிஐ இடத்துல ஒப்படைக்க வேண்டும். எப்படி பொள்ளாச்சி வழக்கு சிபிஐ இடத்துல ஒப்படைத்து குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு தெரியும். போன மாதம்தான் அதுக்கான இந்த மாதம்தான் அதுக்கான தண்டனை கூட வந்தது. அதே போல் இந்த வழக்கிலையும் உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைப்பதன் மூலம் இந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கும். அந்த வழக்கினுடைய பின்னலில் இருக்கிற சார்கள் யார் யார் என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும். தமிழக அரசியலில் இன்றைக்கு தம்பிகளினுடைய நடமாட்டம், இந்த தம்பிகள் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க எல்லாருமே, நீங்கள்லாம் சொல்கிறது பார்த்தா ஒரு 50க்கும் மேற்பட்ட தம்பிகள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதாக, அதாவது ஆட்சியாளர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு வேண்டியவர்களாக இந்த தம்பிகள் தமிழகத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை சூறையாடி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த தம்பிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுதா தெரியலன்ற தெரியல. ஆனால் இந்த தம்பிகளினுடைய அவர்களுடைய செயல்பாடுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுக்கப்படும். அதற்கு நாளும் மிக குறுகியகள் தான் இருக்கிறது. 2026 மே மாதம்தான். அதனால் இந்த தம்பிகள்லாம் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறது அவர்களுக்கு நல்லது. இப்படி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பும் தம்பிகள் அவர்கள் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் சொல்கிறேன்னே. இங்கே பாருங்கள், எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மேலே பொய் கேஸுகள், புட்டப் கேஸுங்க, தவறான வழக்குகளை போட்டு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை அலக்களிக்க வைப்பது தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. நான் சொன்னேன் பாருங்கள், தம்பிங்க கிட்டத்தட்ட 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடின்றாங்க. இன்னும் முழுமையான விசாரணை 50,000 கோடியா அல்லது 1 லட்சம் கோடியா என்பது போக போக தெரியும். ஆனால் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டா என்ற ஒரே காரணத்துக்காக திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒரு பெரிய டீம் சென்னையில் இருக்கிற ஒரு சாதாரண நபரை இரவு 2 மணிக்கு கைது செய்து கொண்டு அங்கே திருச்சிராப்பள்ளிக்கு மறுபடியும் போகிறது, அங்கே அல்லது கன்னியாகுமரிக்கு கொண்டுட்டு போகிறது, நைட்டு பூரா அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, அங்கே போய் சாயந்தரம் ஜட்ஜுக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு ஜட்ஜு அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது சட்டத்திற்கு புறம்பாக காவல்துறை எந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது பல வழக்குகளில் பார்த்துருக்குறோம். அதனால் இந்த வழக்கும் சட்டத்திற்கு புறம்பானது. அவர் சட்டப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.